தான் தெரியும். அடுத்த நாள் 5 மணிக்கு என்னை அதிகாலையில் எழுப்புவாங்க, என்னை சமைக்க சொல்லுவாங்க. நான் ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால எனக்கு சமைக்கலாம் தெரியாது. ஆனால் ஒரு வாரம் கற்றுத்தரேன், அதுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்து சமைக்க நான் ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி அமுச்சிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் வயசான அந்த அக்காவுடைய மாமனார் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க ஒரு கொஞ்ச நாள் தத்தி தாவி நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு முறை அவங்களுக்கு பயங்கர டயரியா பிரச்சனை வந்ததுலேருந்து பெட் ரிட்டன் ஆகிட்டாங்க. அவங்களையும் பார்த்துக்கணும், இந்த குழந்தையும் பார்த்துக்கணும், சமைச்சு பாத்திரம் கழுவி வீடு பெருக்கி தொடச்சி துணி துவைச்சி இவ்வளவு வேலைகளையும் அங்கே செஞ்சு அவ்வளவு எனக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, செம்ம டயர்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் போட்டுட்டு போன ட்ரெஸ்லையே தான் வந்து ஒரு 2 ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றி போட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் அங்கே இருக்கவே முடியல. அந்த வேலை எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. என்னால் சமாதானமாக இருக்க முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக சில வேலைகளில் சாயந்தரம் வந்து குழந்தைய பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். எனக்கு வந்து ஹோம்ஒர்க் கரெக்ஷன் இருக்குது, எக்ஸாம் பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அப்போவும் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு மற்ற வேலைகளையும் செய்யணும். இரவு படுக்க போகும்போது கூட பாத்திரம் கழுவி வச்சுட்டு தான் படுக்கணும். இவ்வளவு வேலைகளை அந்த 14 வயசில் என் மேலே திணிக்கும் போது என்னால் முடியல. அவ்வளவுதான், நம்ம இங்கே தான் இருக்க வேண்டியது தான் போல, நம்ம அம்மாவை இவங்க கண்டுபிடிக்க போகிறதும் கிடையாது, இங்கே வந்ததுனால இவங்களுக்கு வசதியாக போச்சு நம்மளை வச்சு கொண்டாங்கன்னு சொல்லி எனக்குள்ளே மனசு ரொம்பவும் வேதனைப்பட்டது. அதுவும் இல்லாமல் என் கையால் தான் மீன் சமைப்பேன், என் கையால் தான் கறி சமைப்பேன், என் கையால் தான் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். ஆனால் எனக்கு போடும்போது மட்டும் அவங்க தான் போட்டு கொடுப்பாங்க. ஒரே ஒரு கறி துண்டு வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு தலை மீன் வைப்பாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கஷ்டப்பட்டு சமைப்பேன், அவ்வளோ வேலை செய்வேன், ஆனால் விருப்பப்பட்டு வயிறு நிறைய சாப்பிட முடியாது. இது எனக்கு மிகப்பெரிய கொடுமையாக இருந்தது. அந்த வயசில் மிகப்பெரிய வேலையாக தெரிஞ்சது. ரெஸ்ட்டே இல்லாமல் ஐயோ இனி யாரும் நமக்கு கண்டுபிடிச்சி தரமாட்டாங்க, தற்கொலை ஒன்று தான் காரணங்கிறதுக்காக தாங்க தேவ பிள்ளைகளை நான் இந்த தற்கொலைக்கு முடிவெடுத்ததுக்கான காரணமே இதுதான். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த வேத வசனம் என்னை எவ்வளவாய் தேட்டினது. இஸ்ரவேல் ஜனங்க அங்கே போய் மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இல்லையா? பார்வன் கிட்ட மாட்டிக்கிட்டு அடிமைத்தனத்தில் வேலை கொள்ளுகிறதுல அவங்க கூட இஸ்ரவேல் ஜனங்க கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை செஞ்சாங்க. எந்த நேரமும் அதிகமாக வேலை வாங்கினாங்க. அவங்களுடைய கூக்குரல் வானாதி வானத்தில் வீட்டு இருக்கிற தேவனிடத்தில் எட்டினது. அது போல தான் என்னுடைய கூக்குரல் தேவனிடத்தில் எட்டினது போல. அதனால தான் அந்த பாஸ்டருடைய மனைவி சொப்பனத்தில் என்னை குறித்து கர்த்தர் காண்பித்து இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தினை நீ இனி காண மாட்டாய். கர்த்தர் எனக்கு சொன்னதை தாங்க உங்களுக்கும் சொல்றாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு அதிக பலுவோடு இருக்கிறீங்களா? கர்த்தரிடத்துக்கு பாருங்கள், அவர் உங்களுக்கு நிச்சயமா